உங்களை சுத்தி எல்லாமே இங்க பிரச்சனை தாங்க. கரெக்ட். ஏன்னா அவங்க மாத்திக்கிற மாதிரி. இப்போ நான் பெட்ரோல் டீசல் எடுத்தது வந்து இட்ஸ் அ ஹியூஜ், அது ஒரு பெரிய விஷயம். அதுல வந்துட்டு அந்த பெட்ரோல் டீசல் பைப் லைனை புதைச்சாங்க. அதுல வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துட்டாங்க, மைக்ரெண்ட்ஸ். நீங்க வந்து இப்போ 79ல இருந்த அந்த இடம் இன்னைக்கு ஹார்பரோட மெயினான ஏரியாவா இருக்கு. நான் வந்து 2002ல பார்த்த 800க்கு முன்னாடி இந்த இடம் பார்த்துருக்கேன். 2003 2004 நாங்கள் போய் வர்ணஜாலத்துக்கு அங்கே மாண்டேஜஸ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அங்கே தான் போயிட்டு அவர் ஸ்ரீகாந்த் வந்து சதாவை என்கவுண்டர் பண்ணுவாங்க சீன், அது அங்கே தான் பிளான் பண்ணோம். அங்கே ஜனங்க வந்து எங்களை எடுக்க விடல, ஃபுல்லாக ஆளுங்க இருந்தாங்க. 2003 நான் சொல்றேன். 20 இயர்ஸ் கழிச்சு போனா அது எதுவுமே இல்லை. பார்த்தா அவங்க எல்லாம் 800க்கு அந்த பக்கம் போயிட்டு அந்த அனல் மின் நிலையத்துக்கு வாசல்ல குடியிருக்கிறாங்க. இப்போ அவங்க அங்கேருந்து காலி பண்ண போறாங்க. ஸோ 20 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை எனக்கு அப்போ தெரிஞ்சுது, இது என்ன காலி பண்றாங்க. அப்போ நான் அதை ஒரு கதையை எடுக்கலாம்னு யோசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நீங்க டே டு டே லைஃப்ல நீங்க போய் பார்க்குற மனிதர்கள் இப்போ சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடுன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது நமக்கு தெரியல. நேற்று ஒரு விஷயம் பார்த்தா அந்த குண்டு மிளகா சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும் அப்படின்றாங்க. அது வந்து ஏன்னா அது இந்தியாவோட ப்ராடக்ட் கிடையாது. நம்மளோட ப்ராடக்ட் கிரீன் சில்லி, பச்சை மிளகா அந்த நீட்டாக இருக்கும், அதுதான் இந்தியாவில் வர்றது. இந்தியாவோட நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். காஞ்ச மிளகான்னு வந்து அந்த குண்டு மிளகான்றது இம்போர்ட்டட் மிளகா. அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வரும்ன்றோம். ஏன்னா அது நம்ம வெதருக்கான மிளகா கிடையாதுன்றோம். ஸோ இதை பற்றி படம் எடுங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு வேலை பார்க்கணும், அது எல்லாருக்கும் புரியணும்.